ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை சொன்னது நானே யோசித்தேன். கொஞ்சம் எனக்கு விசனமாக தான் இருந்துச்சு. காரை நம்பி போனால் கார் என்ன செஞ்சிடும்? கவுந்துடும். கர்த்தரை நம்பி போகணுன்னு. அப்போ யார் யார் என்னென்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஃபாஸ்ட்டு எங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு? சபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஐயோ, யாராவது அதை நினச்சி அப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்களே. ஏன்னா நம்ம கார் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, அந்த என்ன கஷ்டம் வரும். எனக்கும் சேர்த்து தான் அந்த வசனம், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து அந்த வசனம். அதே போல் பாருங்கள், போன வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. எடக்காடுலேருந்து 3 பேர் காரில் போனாங்க. கெத்த ரோட்டில் போய் காரோடு என்ன செஞ்சிட்டாங்க, 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து காரில் போன 3 பேர் அவுட்டு. சரிங்களா? 3 பேரும் காரில் போன எடக்காடு அட்டி சேர்ந்தவங்க 3 பேர் கெத்த ரோட்டில் போய்க்கிறாங்க. வெள்ளிக்காடு கெத்த ரோட்டில் காரை கவுந்து 300 அடி பள்ளத்தில் என்ன செஞ்சிருச்சுங்க, கவுந்து 3 பேரை பாடியை எடுத்தாங்க. அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னா, நாம் யாருமே நமக்கு வச்சிருக்கிற காரையோ டிரைவர்களையோ திறமையோ நம்புவதில்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அவங்க எதை நம்புகிறாங்க? காரையும் வண்டி ஓட்டுறையும் டிரைவரையும் நம்புகிறாங்க. சரிங்களா? அவர் ஒரு இடத்துல போய் வேகமாக போய் அந்த பெண்டில் திருப்ப முடியாமல் நேராக விட்டுட்டார். நேராக விட்ட உடனே நேராக கீழே பள்ளத்தில் 300 அடி பள்ளத்தில் போனேன்னாங்க. சோத்திரம், காரோட 3 பேர் ஸ்பாட் அவுட். அப்போ தான் நான் நினச்சேன், அப்போது நாம் சொன்ன வார்த்தை ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் கூட கரெக்டாக தான் கர்த்தர் பேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவ மக்களாகிய நாம் நம்முடைய எந்த பொருள்கள் மேலே நம்பிக்கை வைக்கலை, அவைகளை நம்பக்கூடாது, அவைகள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. சோத்திரம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆனால் வல்லவனுக்கு உண்டு வழுக்கு பாறை. வல்லவனுக்கு உண்டு என்னதுங்க? வழுக்கு பாறை. சரிங்களா? வல்லவனுக்கும் என்ன இருக்குது? வழுக்கு பாறை இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் பயங்கர அவர் மாதிரி கார் யாருமே ஓட்ட முடியாது, அந்த மாதிரி ஓட்டுவார். பாறை எஜ்ஜில் கூட ஓட்டுவார். சரிங்களா? டிப்பில் ஓட்டுவார். அப்படி 2 வண்டி கார் கேப்பில் ஓட்ட கடிப்பார். சரிங்களா? அந்த மாதிரி ஆள். கேட்டை திறந்து வச்சுட்டு, டோரை திறந்து வச்சுட்டு போனார். திரும்பி பார்த்தா காரை காணோம். திரும்பி பார்த்தா என்னதுங்க? காரு காணோம். என்னாச்சு தெரியுங்களா? ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து பிரேக் மிதிக்கணும், செருப்பு ஆக்சிலேட்டரில் மாட்டிடுச்சு. சரிங்களா? செருப்பில் ஆக்சிலேட்டரில் மாட்டுறதுனால என்ன செய்ய முடியலைங்க, காலை எடுக்க முடியல. ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பி போனால் தான் வண்டி நேராக போகும். நேராக குழியில் விட்டார். இங்கேருந்து எல்லோரும் ஓடுறாங்க. என்னடா இப்போ தான் ஆய் சொல்லிட்டு போனார், திரும்பி பார்த்தா ஆளை காணன்னு பார்த்தா குழிக்குள்ளே இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ என்னன்னா, திறமையான ஆள் தான், பயங்கர டேலண்ட்டு தான். ஆனால் வல்லவனுக்கும் உண்டு வழுக்கு பாறைங்கிற மாதிரி யார் எந்த அளவுக்கு இருந்தாலும் நாம் ஏமாறுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணுங்க? கர்த்தரை நம்பினால் வெட்கப்பட மாட்டோம். சங்கீதம் 22:5 கர்த்தரை நம்பினால் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். அப்போ யாரை நம்பணுங்க? கர்த்தரை நம்பணும். யாரை நம்பக்கூடாது? மனுஷங்களை நம்பக்கூடாது, டிரைவரை நம்பக்கூடாது. நல்ல திறமையான டிரைவர் தான், டேலண்டான டிரைவர் தான், நல்லா ஓட்டுறது தான். எத்தனை வருஷம் ஓட்டிக்கிறாரு இவர்? 80 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் சோத்திரம், நம்ம கர்த்தரை நம்பினால் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. சோத்திரம். தேவன் நம்மை நடத்துவார். அடுத்தது சங்கீதம் 25:3 வாசித்தோம். அவரை நோக்கி காத்திருந்தால் வெட்கப்பட மாட்டோம், இல்லைங்களா? அவரை நோக்கி உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள், வாசிங்க சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள். காத்திருக்குதல் என்றால் ஆங்கிலத்தில் வெயிட். என்னதுங்க? வெயிட். சரிங்களா? வெயிட், காத்திருக்கணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நமக்கு காத்திருப்பது ரொம்ப கஷ்டம், மிக கடினம். சரிங்களா? காத்திருப்பது கடினம். அப்போது என்ன அப்படின்னா, காத்திருக்கிறதுங்க ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அப்போது அதுவும் தேவனுக்கு காத்திருப்பது என்பது அதை விட மிக கடினம். சரிங்களா? அப்போ காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அப்போது நம்ம காத்திருக்கிறது என்னங்க? கஷ்டம். அதே இன்றைக்கி பைக்கு காரெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பைக்கில் போனால் ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டினா பைக் ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டே இருக்கிறோம்.
ஆனால் உளிக்கல் பஸ்ஸுக்கு போய் நின்னா நம்ம போய் நிற்கிற அன்றைக்கி தான் அந்த ட்ரிப் கட் பண்ணிடுவான் இல்லைங்களா? அப்போ காத்து இருக்கிறது என்னதுங்க? ரொம்ப கடினம், கஷ்டம். சரிங்களா? ஒரு நாள் அரவேன் போயிட்டு வந்துட்டோம், 12:15 வந்துட்டோம். இது குன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நான் கீழே சென்னை போயிட்டு அப்படியே வந்தேன்னு நினைக்கிறேன். வந்துட்டு பார்த்தா 12:30 பஸ் இல்லை. அந்த பஸ் அந்த ட்ரிப்பு கட்டு. எப்போ எத்தனை மணிக்கு? நீ 2 மணி ட்ரிப்பு தான். அது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்று நான் சொல்கிறேன், இவட்ட 300 ரூபா தானே கொடுத்தா போயிடல பேசாமான்னு. ஏங்க இதோ பஸ் வந்துருங்க, இதோ பஸ் வந்துருங்க. வந்தால் என்னது 20 ரூபாயால் கதை முடிஞ்சிடும், போனால் 300 ரூபா போயிடும் அப்படின்னே சொல்லி 2 மணி ஆகி போச்சு. எப்படிங்க? 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு. அப்போது அந்த காத்திருக்கிறது என்னதுங்க? ரொம்பவுமே கஷ்டம், பயங்கர டென்ஷன் ஆகும் காத்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், இப்போ அதே வண்டின்னு வச்சிங்களேன், அந்த 12:30 வந்ததுக்கு 10 தடவை உளிக்கல் வந்துட்டு போயிருப்போம். 10 தடவை உளிக்கலுக்கும் குன்னூருக்கும் வந்துட்டு 10 தடவை போயிட்டு வந்துருக்கலாம் அந்த 2 மணி வரைக்கும். அப்போது ரொம்ப கஷ்டம். அப்போ காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஒரு அலையில் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமாய் வாசிங்க. நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ. ஆமேன். ஒரு அலையில் சொல்லுங்களேன். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை என்ன செய்யுமா? இளைக்க பண்ணுமா. இழைச்சி போயிடுவானா. கவனிங்க, இழைச்சி போயிடுவானா. ஆனால் விரும்புதல் வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சரிங்களா? ஒரு பழமொழி இருக்குது, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கல. என்ன அர்த்தங்க? தெரியலையா? ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலை, ஆக்கிற வரையும் பொறுத்தான், ஆறுவதற்கு பொறுக்கலை. சரிங்களா? விறகு எடுத்துகிட்டு வந்து உடைச்சி அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி ஒலை கொதிச்சு சாப்பாடு வெந்து கஞ்சி வடித்து எவ்வளோ நேரம் ஆயிருக்குங்க? இதெல்லாம் வேகமாக வந்திருக்குமா? வந்திருக்காது. இப்போ ஆயிடுச்சு. ஆறுறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? 2 நிமிஷத்தில் ஆறிடும். ஆறுக்கு பொறுக்கலை. ஆறுக்கு பொறுக்காமல் அள்ளி போட்டால் என்னாகும்? வாய் வெந்து போயிடும். என்ன ஆயிருங்க? அதுதான் பழமொழி. ஆக்க பொறுத்தவன் எதை பொறுக்கலை? ஆற பொறுக்கலை. ஆக்கருக்கு 1 மணி நேரம் பொறுத்தமாமா, ஆறுறதுக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன செய்யலை? பொறுக்கலை. என்ன செஞ்சிருங்க? வாய் வெந்து போயிடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கன்சீவ் ஆன உடனே பிள்ளை பிறக்கிறது இல்லை, 10 மாதம் காத்திருக்கிறோம். பிள்ளை பிறந்த உடனே கல்யாண பேச்சு எடுக்கிறது இல்லை. அது என்ன செய்யணுங்க? வளர்ந்து என்ன செய்யணுங்க? மெச்சோர்ட் ஆகணும். அது வரைக்கும் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். சரிங்களா? அப்போது திருமணத்துக்கு காத்திருக்கிறோம், எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம், வெயிட் பண்ணுறோம். ஆனால் என்ன செய்யறது இல்லைங்க? கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கப்பட மாட்டார்கள். சரிங்களா? பிரலையிலே சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருக்கு என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், இன்னும் என் வேலை வரவில்லை. ஆண்டவர் வேலை இன்னும் என்ன செய்யலை? வரல. அற்புதம் செய்கிற வேலை வரல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போவே செய்யுங்க, இன்றைக்கே செய்யுங்க, இப்போ செஞ்சுருங்க. சரிங்களா? ஆண்டவரை ஜெபம் பண்ணுற இப்போவே சோத்திரம், இப்போவே அவனை அடிக்கணும், கர்த்தர் மண்டையை உடைக்கணும். ஆனால் பார்த்தா என்ன செய்யாதுங்க? உடையாது. நம்ம முன்னாடி தான் ஸ்டைலாக முடி இப்படின்னு போவாங்க. என்ன ஆண்டவரே மண்டையை உடையன்னு பார்த்து இப்போ தான் முடி சீவிட்டு போகிற அப்படின்னு. ஏன்? அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ காத்திருக்கணும். நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார்? உடைப்பார். அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்னா, அவர் தருணங்களை தருகிறார். அவர் என்ன செய்கிறாருங்க? தருணங்களை தருகிறார். அப்போது கனி கொடுக்கிற கொடிய அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுறார். கனி கொடுக்காத கொடிய இம்மிடியேட்டாக வெட்டுறாரா? இல்லை, 1 வருஷம் காத்திருப்போம், கொத்தி கொஞ்சம் உரம் போடுவோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அடுத்த வருஷம் இது கனி தருதான்னு பார்ப்போம்,
தரல நம்ம வேணா வெட்டி போடுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தேவனே காத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 15வது வசனம் வேகமாய் வாசிங்க. எபிரேயர் 6:15 சீக்கிரமாய். யாருங்க? நல்லா வாசிங்க. எவன் வாசிங்க முதல்ல. அவன் பொறுமையாய், அவன் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நிச்சயம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய வசனம் சும்மா டைம் பாசிங் கொடுத்த வசனம் இல்லை. ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு வசனத்தை கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு. அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்தால் அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கே நிறைவேறும் என்று என்ன செய்யக்கூடாதுங்க? நினைக்க கூடாது. அப்போது கர்த்தர் நிச்சயம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அப்போ யார் இங்கே காத்திருந்தானா? ஆபிரகாம் எப்படி காத்திருந்தானா? பொறுமையாய். அப்படிதான் இருக்குங்க வசனம் 6:15. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். அப்போ எதுக்கு பொறுமையாக காத்திருந்தா? 75 வருஷத்தில் கர்த்தர் சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்து போலவும் கடற்கரை மணலை போனவும் எண்ண முடியாதா இருக்கும், பெருகி இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஸ்தோத்திரம் என்ன செய்யலிங்க? நடக்கலை. ஆனால் அவன் காத்திருந்தான். 25 வருஷம் காத்திருந்தான். கர்த்தர் அவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஈசாக்கை மட்டுமல்ல, யாக்கோபை மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளையும் அவன் பார்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த காலத்தில் எத்தனை வயசுங்க? 120 வயசு. எத்தனை சந்ததி பார்க்க முடியும்? 40 வருஷத்துக்கு ஒரு சந்ததி, 120 வருஷத்துக்கு 3 சந்ததியை பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம 80 வயசில் கதை முடிஞ்சிருது. அதனால் 2 சந்ததியை பாட்டம் போட்டு, இன்றைக்கி பாட்டம் போட்டுன்னு பார்க்குற ஆளுங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. பேரனுடைய பிள்ளைகளை பார்க்குறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அப்போது ஆபிரகாம் ஸ்தோத்திரம், அவனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் 75. அவனுடைய ஸ்தோத்திரம் 100வது வயசில் நிறைவேற்றின ஆண்டவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை பூர்ண ஆயுசு காலத்தில் அவன் யாக்கோபனுடைய சந்ததி பெருகினது எல்லாம் பார்த்தா கண்ணை மூட்டின. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, அப்போது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்க? பொறுமையாக என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். அப்போது நம்ம நிறைய வசனங்களை பார்த்தா ஆதியாகமம் 17:4-5 பார்த்தீங்கன்னா, இனி உன் பேர் அபிரகாம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 17:4-5. அப்போ ஆபிரகாம்னா உயர்த்தப்பட்ட தந்தை, ஆபிரகாம்னா பல நாடுகளின் தந்தை. சரிங்களா? உயர்த்தப்பட்ட தந்தையாய் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் பல நாடுகளுக்கு தந்தையாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இன்னைக்கு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்மவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததி தான் யூதர்கள், ஆபிரகாமின் சந்ததிகள் தான் நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் யூதர்கள் அல்ல, நாம் இஸ்மவேலர்களும் அல்ல. சரிங்களா? நாம் புறஜாதிகள். இந்த புறஜாதிகள் யாருன்னு கேட்டால் கேத்தூராளினுடைய சந்ததி. ஆபிரகாம் சாராளை கல்யாணம் பண்ணுறாப்புல, சாராளுக்கு பிறந்தவங்க தான் யூதர்கள். ஆகார கல்யாணம் பண்ணுறாப்புல, அவங்களுக்கு தான் இஸ்மவேலர்கள். அப்போ கேத்தூராளுடைய பிள்ளைகள் எங்கே அப்படின்னா, கேத்தூராளுடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததியை கர்த்தர் எப்படி விரிவாக்கினார் பாருங்களேன். அப்போ வாக்கு தத்தம் நமக்கு செய்த தேவன் நிச்சயமாய் நாம் காத்திருக்கும் போது நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போது 2026 வாக்கு தத்தம் என்னங்க? அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். அதனால் தாமதித்தாலும் நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். இப்போ பிரசங்கியில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அதின் காலத்தில் 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதின் காலத்தில் அதின் காரியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாருங்க?
நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்போ நேர்த்தியாய் கர்த்தர் என்ன செய்வார். நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? ஆத்திரப்படக்கூடாது. என்ன படக்கூடாதுங்க? ஆத்திரப்படக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரப்படக்கூடாது. இப்போவே என்ன செஞ்சிடணுங்க? நடந்துடணும். இன்றைக்கி என்ன செஞ்சிடணும்? நடந்துடணும். இப்போவே நடக்கணும், இப்போவே வரணும் அப்படின்னு வருமா? வராது. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நாம் அவரை நோக்கி காத்திருந்தோமானால் நிச்சயம் நாம் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ அவரை நோக்கி என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். சரிங்களா? இப்போது இன்றைக்கி தம்பிமாரி படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தம்பிமாரி படிக்கிறாங்க. படித்த உடனே இப்போவே நான் ஐபிஎஸ் ஆகிடணும், இப்போவே ஐஏஎஸ் ஆகிடணும். ஆக முடியுமா? ஆக முடியாது. ஐபிஎஸ்க்கு ஒரு பேசிக் டிகிரி வேணும், அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி வேணும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன செய்ய முடியாதுன்னா இம்மிடியேட்டாக என்ன செய்ய முடியாது? நினச்ச உடனே பிள்ளைகளை கேட்குறோம், எங்கள் பெரிய பாப்பா டாக்டர் ஆகணுமாம்மா, எங்கள் சின்ன பாப்பா மிலிட்ரி ஆகணுமாம்மா. சரிங்களா? இப்போவே டாக்டர் ஆகிட முடியுமா? இப்போவே மிலிட்ரி ஆகிட முடியுமா? அப்போ காலங்கள் என்ன செய்யுங்க? அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அப்போது உண்மையாக கர்த்தர் சொன்ன காலத்துக்கு நீங்களும் நானும் காத்திருந்தால் நாம் நிச்சயம் வெட்கப்பட மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் சொல்லுகிற காலத்துக்கு நாம் என்ன செய்யணுங்க? காத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட மாட்டோம். அவசரப்பட்டன்னு சொன்னால் எதுலையாவது மாட்டிக்குவோம். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அவசரப்பட்டன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவோம்? எங்கேயாச்சும் போய் என்ன செஞ்சுக்குவோம்? மாட்டிக்குவோம். என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. பொறுமையாய் காத்திருந்தா நிச்சயம் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. காத்திருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டார்கள். காத்திருக்காதவங்க சிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்போது நாம் காத்திருந்து, ஆமென், ஸ்தோத்திரம். ஈசாக்கு என்ன செஞ்சாங்க? ரெபேக்காளுக்காக காத்திருந்தான். அப்போ ரெபேக்காள் அவனுக்கு வரும்போது அது அவனுக்கு என்னவாக இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தது. சரிங்களா? அப்போது இன்றைக்கு நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வாருங்க? நம்மை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவார். யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அப்போ கர்த்தர் நம்மை உயர்த்துறதுக்கு ஒரு காலத்தை என்ன செய்திருக்கிறாருங்க? வைத்திருக்கிறார். அந்த காலத்து வரைக்கும் என்ன செய்யணுங்க? நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன செய்தானா? பொறுமையாய் என்ன செய்தான்? காத்திருந்தான். அப்போ பொறுமையாய் காத்திருந்தால் ஸ்தோத்திரம், நிச்சயம் கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். பொறுமை இல்லைன்னா ஸ்தோத்திரம், என்னையா சபையில் என்னமோ புதுசாக வருதுன்னு பார்க்குறாங்க, ஜார்க்கண்டுக்காரங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஹிந்திக்காரங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, சண்டே ஸ்கூல் ஒரே இந்திக்கார பிள்ளைகள் இருக்கான்னு சொன்னாங்க, ஒன்றையுமே காணோம். இது என்ன தான் இவங்களா ஏதோ பீலா விட்டுட்ருக்காங்க போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றுவார். ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு நம்ம என்ன செய்யணுங்க? தேவ சமூகத்தில் என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் சவுல் என்ன செஞ்சான்? நம்ம 1 சாமுவேலில் வாசிக்கும் போது அவன் பலி செலுத்துவதற்கு காத்திருக்கலை. சாமுவேல் வர வரைக்கும் காத்திருக்கல. அவனாக பலி செலுத்தினான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், சாமுவேல் புத்தியீனமாய் செய்தாய், அறிவில்லை உனக்கு, உனக்கு புத்தியீனமாய் நீ செய்தாய். சவுலை பார்த்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, யார் பலி செலுத்தணும்? ஆசாரியன் தான் பலி செலுத்தணும். யார் பலி செலுத்தினா? சவுல் பலி செலுத்தினா. அப்போ என்னாச்சு? கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யம் இதோட முடிஞ்சது அப்படின்னார். அப்போ அவசரப்படக்கூடாது. தேவ மக்கள் என்ன செய்யக்கூடாதுங்க? அவசரப்படக்கூடாது. அவன் சொல்கிறான், எல்லா ஜனங்கள்லாம் என்னை விட்டு போகிறாங்க, அதனால் நான் என்ன செஞ்சேன்? அவங்க பலி செலுத்தினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இது உனக்கு தெரியாதா? என்ன புத்தியீனமாக பண்ணுற? இது நீ செய்யக்கூடாது அப்படின்னா பாருங்க. சவுல் 7 நாள் சொல்லிட்டான் சாமுவேல் அந்த நேரத்துக்கு வந்துடுவான்னு பார்த்தா அவன் வரல. இன்னும் 1 நிமிஷம் என்ன செஞ்சுக்கணுங்க? காத்திருக்கணும். அப்போது கர்த்தர் சொல்கிற 7 நாட்களில் இந்த 7வது நாளின் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு அதை விட்டக்கூடாது. அந்த 2 நிமிஷத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது தேவன் நம்ம என்ன செய்வாருங்க? அவரை நோக்கி காத்திருந்தால் வெட்கப்பட மாட்டோம். சரி, அடுத்தது சங்கீதம் 119. ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். 119 6வது வசனம், சீக்கிரமாக வாசிங்க. அவரை நோக்கி நாம் காத்திருந்தால் வெட்கப்பட மாட்டோம். ஆ ஆ ஆ உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு
போவதில்லை. நாம் கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நாம் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னன்னா, கர்த்தரை நம்பினால் வெட்கப்பட மாட்டோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னங்க, கர்த்தரை நம்பினா வெட்கப்பட மாட்டோம். மனுஷன் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ரெண்டாவது, அவரை நோக்கி காத்திருந்தால் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். சரிங்களா? வெட்கப்பட மாட்டோம். காத்திருக்கலன்னா அதான் சொன்ன, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கல. கர்த்தர் ஜனங்களை ஆத்துமாக்களை தருவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், தருவார். ஒருத்தர் வரலையே, அந்த சபையில் எல்லா இடமும் காலியாக இருக்குது. போயா, நான் நல்லா கூட்டமாக இருக்கிற சபைக்கு போகிறேன்னா, இந்த சபையில் கூட்டம் வந்த பின்னாடி என்ன செய்வேன்? அல்லேலூயா. கூட்டம் வந்த பின்னாடி என்ன செய்வேன்? அப்போ கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, கற்பனைகளை கண்ணோக்கும் போது நாம் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். கற்பனைகள் என்னதுங்க? கமாண்ட்மெண்ட்ஸ். ரெஸ்பெக்ட் unto all thy commandments அப்படின்னு இருக்கு. கற்பனைகளை கண்ணோக்கும் போது அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்னதுங்க? ரெஸ்பெக்ட். கற்பனைகளுக்கு என்ன கொடுக்கணுங்க? மரியாதை கொடுத்தா நாம் வெட்கப்பட மாட்டோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கற்பனைகளுக்கு என்னத்தை கொடுக்கணுங்களா? மரியாதை கொடுக்கணுமா? சரிங்களா? அப்போ கற்பனைகள் என்ன? கற்பனைகள் என்ன? கமாண்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? கற்பனைகள். கமாண்ட்மெண்ட்ஸ் சொன்ன உடனே நமக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கும். யார் வீட்டிலலாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதி போட்டிருக்கீங்க? பார்த்தீங்களா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் இல்லைங்களா? ஆதி யாத்திராகமத்தினுடைய 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகள். சோத்திரம். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபத்தியாகிலும் விக்கிரகத்தால் நீ என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. ஓய்வு நாள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சையாது. இப்படி ஒரு 10 கற்பனைகள். இதை தான் என்னதுங்க? கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போது இந்த கற்பனைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? கண்ணோக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். அதனால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எல்லா பொருளுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சரிங்களா? எந்த பொருள் வாங்கினாலும், ஒரு குக்கர் வாங்கினாலும் எப்படி யூஸ் பண்ணும், ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினாலும் எப்படி யூஸ் பண்ணும், யூசர் கைடு இருக்குங்களா? அப்போ மனுஷன் எப்படி யூஸ் பண்ணும்? மனுஷனே அதுக்கு ஒரு யூசர் கைடு இருக்குது. எதுங்க? இந்த பைபிள் தான் யூசர் கைடு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த பைபிள் தான் யூசர் கைடு. அப்போ இந்த பைபிளை நம்ம தினந்தோறும் வாசித்தோம். ஒரு வேளை வாசிக்க தெரியல, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் விட்டுறலாம். ஆனால் வாசிக்க தெரிஞ்சவங்க தினந்தோறும் வாசிச்சோன்னா இதுதான் கற்பனைகள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கற்பனைகள். இந்த கற்பனைகளுக்கு நாம் மரியாதை தந்தனோ, இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு மரியாதை கொடுத்தோன்னா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு நாம் மரியாதை தரலைன்னா நம்ம என்ன செய்வோம்? வெட்கப்படுவோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கற்பனைகளை கண்ணோக்கும் போது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த 119வது சங்கீதத்தை எழுதுனது யாருங்க? இந்த 119வது சங்கீதத்தை எழுதுனது யாரு? யாருங்க? 119வது சங்கீதத்தை எழுதுனது தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா. எஸ்ரா. சரிங்களா? இந்த 119வது சங்கீதத்தை எழுதுனது எஸ்ரா. சரிங்களா? ஏன்னா அவன்தான் வேதத்தில் தேறின வேதபாரகன். அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் எடுத்துரைத்தவன். அதுக்குன்னு அவனை ஸ்பெஷலாக நியமிச்சிருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது இந்த 119வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் அதே தான் வரும். 119 வாசிங்கன்னா கற்பனைகள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன், கட்டளைகளை தியானிக்கிறேன், பிரமாணங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன் அப்படின்னே தான் வரும். அப்போ இதை எழுதுனது எஸ்ரா. அப்போ நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் நாம் கற்பனைகளுக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட். சரிங்களா? கட்டளைகளுக்கு நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாருங்க? நமக்கு சோத்திரம் அற்புதங்களை செய்வார். சரிங்களா? எஸ்ரா எழுதுனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நோட் பண்ணிக்கங்க. எஸ்ரா 7வது அதிகாரத்தில் 6, 10, 11. சரிங்களா? எஸ்ரா 7வது அதிகாரத்தில் 6, 10, 11. அர்த்தசஷ்ட காலத்தில் அவன் இந்த கற்பனைகளை எல்லாம் எழுதினான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான். அப்போ என்னன்னு கேட்டால், அவன் அந்த கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தனால அர்த்தசஷ்டாவின் இடத்துல அவன் என்னென்ன கேட்டானோ அதையெல்லாம் அர்த்தசஷ்டா அவனுக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சோத்திரம். 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா
ஆ ஆ ஆ மோசேயினுடைய நியாயப்பிரமாண கற்பனை கட்டளைகள் இல்லை. இருந்ததுனால அர்த்தசஷ்ட ராஜா அவன் என்னென்ன இந்த ராஜா கிட்ட கேட்டானோ ஆலயம் கட்டுறதுக்கு அத்தனையும் அர்த்தசஷ்ட ராஜா எஸ்ராவுக்கு கொடுத்தான். ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ அவன் என்ன செய்யலைங்க, அவன் வெட்கப்படலை. அப்போ நாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்ய மாட்டாருங்க, வெட்கப்படுத்த மாட்டார். ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீத புஸ்தகம் 97வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 97:7. சொரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. அவரை தொழுது கொள்ளுங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களே. அப்போ என்னன்னா, சொரூபங்களை பற்றி பெருமை பாராட்டி விக்கிரகங்களை, ஏன்னா அதனால தான் கற்பனை, முதல் கற்பனை சொல்லிட்டாரு, எனக்கு என்ன என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ யாரெல்லாம் வெட்கப்படுவாங்க? சொரூபங்களை வணங்குகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கி பார்த்து கற்பனைகளுக்கு மதிப்பு தருகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். நல்ல சொல்லுங்களேன். அதனால் தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. தினந்தோறும் என்ன செய்யுங்க, பைபிளை வாசிங்க. பைபிள் வாசித்து பைபிள் வசனம் இப்படி இருக்கான்னு சொல்லி அந்த வசனங்களுக்கு மதிப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுங்க, பைபிள் படி நம்ம என்ன செய்யணும். நான் பிரசங்கம் பண்ணால் இன்னும் பயங்கரமான பிரசங்கம் இருக்குது. ஆனால் பைபிள் படி, பைபிள் வசனங்களின் படி நாம் இந்த கற்பனைகள் கட்டளையை கை கொண்டு நடந்தோமானால் களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு யாதொன்றிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு இந்த கட்டளைகள் எல்லாம் எஸ்ரா கை கொண்டு நடந்தனாலே எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததான். ரலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்குமானால் எஸ்ரா கேட்டவைகளெல்லாம் சோத்திரம் அந்த ராஜா கொடுத்தது போல கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்தா, அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைக்கு நம்ம பயந்தானா நம்ம கேட்கறதெல்லாம் கர்த்தர் தருவார். ரலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ என்ன செய்ய மாட்டோம், நம்ம யார் முன்னாடி என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம என்னத்தை கேட்டாலோ கர்த்தர் நமக்கு என்ன செய்வாருங்க, தருவார். சரிங்களா, தருவார். நிச்சயம் என்ன செய்வார், தருவார். நான் அதாவது 20,000 நேற்று ரெடி பண்ணேன்னு சொன்னேன். நம்ம நிறைய பேருக்கு நிறைய கற்பனை போயிருக்கு. ஒருவேளை சந்தா காசு வாங்கியிருப்பாரோ, சந்தா காசு வாங்கியிருப்பாரோ, நம்ம கொடுத்த சந்தா வாங்கியிருப்பாரோ. நான் ஒரு நாள் வாங்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சோத்திரம். ஏன்னு கேட்டால் எப்பொழுதுமே நான் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், யாருக்கும் இடையூறு இல்லாமல் கர்த்தர்கிட்ட கேட்பேன். கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. அதனால் தேவன் என்ன செய்வாருங்க, நிச்சயம் நாம் என்னத்தை கேட்குறோமோ அதை நிச்சயம் என்ன செய்வார், தருவார். நம்ம என்ன செய்ய மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். ஒன்றே ஒன்று, நாம் கற்பனைகளை கண்ணோக்க வேண்டும். கற்பனைகளுக்கு ரெஸ்பெக்ட் தரணும். அல்லேலூயா சோத்திரம். கற்பனைகளுக்கு என்ன செய்யணுங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த வேதத்தின்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்ய, எஸ்ராவை வெட்கப்படுத்தாமல் நடத்தின தேவன் நம்மையும் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அதனால் பைபிளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை.